Case number 16/2013, state represented by Bhimanipatnam Police Station versus Mettu Chandrasekhar, Inkira Chandu. Defense closing statement. அக்யூஸ்டோட ஏஜ் மனசுல கருதி அவனோட எதிர்காலத்தையும் யோசிச்சு குறைஞ்சபட்ச தண்டனையா கொடுக்குமாறு கோர்ட்டார கேட்டுக்கிறேன். That's all, Your Honor. In the case of the prosecution evidences, witnesses and defense arguments, எல்லாத்தையுமே கேட்டாச்சு. Taking everything into consideration, in the case உடைய final judgment open courtல அறிவிக்கப்படும். On the next hearing dated 29 July 2013 at 10 AM. இந்த பையனுக்கு எத்தனை வருஷம் தண்டனை கிடைக்கும்? 14 வருஷம் வாங்கி தர வரைக்கும் அவன் சும்மா இருக்க மாட்டான் போல. ஜட்ஜி நல்லவர் தானே, 10 வருஷம் தருவாரோ என்னவோ. என்னண்ணா இது, ஒருத்தன் 10ன்றான் ஒருத்தன் 14ன்றான், எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா. என்னண்ணா என்னாச்சு இன்னைக்கு வாய்தால? வர திங்கட்கிழமைக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் தர போறாங்களா? ஃபைனல் ஜட்ஜ்மெண்டா? என்ன தம்பி, என்ன கேஸ்? அதானே அந்த போக்சோ கேஸ். எது அந்த தகர போலீஸா? அதுதான். அதை பத்தி நானும் கேள்விப்பட்டேங்க. கொஞ்சம் கஷ்டம் தான். என் தம்பி எந்த தப்பு பண்ணல சார். உதாரணத்து விஜயவாடல இதே மாதிரி ஒரு டப் கேஸ். மோகன் ராவ் சார்னு சீனியர் லாயர் பயங்கரமா டீல் பண்ணாரு. அந்த மாதிரி லாயர் உங்க கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏதாவது பண்ணிருப்பாரு. அந்த மோகன் சாரோட நம்பர் இருந்தா தரீங்களா சார்? என்ன அது, நான் கேஷுவலா சொன்னேன். 4 நாள் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வச்சுட்டு அவர்கிட்ட போய் கேஸ் எடுத்துக்கன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? இது வேலைக்காகாது. ஏன்னா 4 நாள் வயசாகல இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்பர் இருந்தா கொடுங்க, அவங்களால முடிஞ்சதை பாத்துக்கிட்டோம். மோகன் ராவ் சார் நம்பர் என்கிட்ட இல்ல. அவரோட அசிஸ்டன்ட் தேஜான்னு ஒருத்தர் இருக்காரு. பசங்கிட்ட நம்பர் இருக்கும், வாங்கி அனுப்பி வைக்கிறேன். கொஞ்சம் பிடிச்சுக்கோ. கேஸ் வாதானா நமக்கு டேபிள் தருவாங்க, அப்ப நம்ம நிம்மதியா சாப்பிடலாம். அப்படின்னா நீங்க நிம்மதியா சாப்பிடணும்னாலும் கேஸ் தேவைப்படுது. கேஸுக்காக அவ்வளவு கனவு காண்றேன். கொட்டேஷன் சொல்லிட்டு டெய்லி எதுக்கு வேலை பார்க்கணும்? போய் சொந்தமா ட்ரை பண்ண வேண்டியதானே? ஹலோ, புதுவில் இருக்க கேஸ் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லமா? அதே மோகன் ராவ் சார் மாதிரி பெரிய லாயர் கிட்ட இருந்து கேஸ் ஜெயிச்சேன்னு வச்சுக்கோ, கேஸ் வேணும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுவா தேடி வரும். தேஜா, சார் உன்னை கூப்பிட்டாரு. தேஜா, நீ சீக்கிரமா சாப்பிட்டு அந்த 304A கேஸ்ல கேஸ் கட்ட கீழ வச்சிட்டு லேர அவங்க வெயிட் பண்ணு. ஓகே சார். அதே மாதிரி நீ போய் 498A கேஸ்ல அக்யூஸ்ட் ஆப்சன்ஸ் காரணமா இன்னொரு டேட் வா, அதுக்குள்ள நான் வந்து. ஓகே சார். லாரி, சீக்கிரமா சாப்பிடு. சார் உன்னை 304க்கு போக சொன்னாரு. ஹலோ, யாருங்க எனக்கு ஃபோன் பண்ணிருந்தீங்க? சார், என் பேரு சண்முகநாதன். வைசாட்ல இருந்து பேசுறேன் சார். எங்களோட கேஸ் விஷயமா மோகன் ராவ் சார் கிட்ட பேசணும். வெள்ளிக்கிழமை நாளைக்கு தானே? நீங்க வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வாங்க. எப்படியும் சாட்டர்டே சண்டே லீவுங்கிறதுனால சார் உங்ககிட்ட டீடைலா பேசுவாரு. அப்ப நாங்க வெள்ளிக்கிழமை வந்து ஃபோன் பண்றோம் சார். ஓகே. வெள்ளிக்கிழமை வர சொன்னா எப்படின்னா, நமக்கு திங்கக்கிழமை ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல வேண்டியதானே? அத சொன்னா வரவே வேணாம்னு சொல்லுவாங்கடா. எல்லாரும் கேஸ் மாமா, உங்க ஆபீஸ்ல முரளி சார் நோட்டரி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டேன். உங்ககிட்ட கொடுத்து அனுப்புறாரு. கொண்டு வந்தியா? அவர் கொடுத்தாரு, நானே எடுத்துட்டு வரல மாமா. ஏன்டா? நான் நோட்டரி தொட மாட்டேன் மாமா. நீ வேற யாரையாவது பார்த்து சொல்லு. தேஜா, டேய், எங்களுக்கு 304A கிராசிங் ஒன்னு இருக்குடா. சார் வந்துட்டு இருக்காரு. உங்க 304A பத்தி தான் எங்க சார் பேசிட்டு இருக்காரு. செட்டில்மென்ட் பண்ணாம மோகன் சார் எதுக்கு இந்த கேஸ் வாதாடணும்னு சேகரன் கிட்ட கேட்டாரு. இதே क्वेश्चन நான் கேட்டா, ஏய் தேஜா, உன் வேலைய நீ பாருன்னு. அது இல்லனா, இந்த கேஸ்ல என்ன கேட்பாருன்னு எனக்கு தெரியல. லாரி டிரைவர் ஆக்ஷன் பண்ணிட்டான்னு கிளியரா தெரியுதுல. டேய் கோட்டி, ஜெயிக்கிற வாய்ப்பு இல்லனா எங்க சார் கேஸே எடுக்க மாட்டாரா? மோகன் ராவ் சார், ஒரு கேஸை வாதாடாதீங்கன்னு சொல்ற உரிமை எனக்கு இல்ல. ஆனா இன்னொரு பார்ட்டி உயிரை இழந்திருக்காங்க. ப்ளீஸ் ஷோ சம் கைண்ட்னஸ். கைண்ட்னஸ் ஹஸ் நதிங் டு டு வித் ஜஸ்டிஸ், யுவர் ஆனர். நான் லா காலேஜ்ல படிக்கிறப்போ கோர்ட் ஹாலுக்குள்ள வரும்போது செப்பல் அவுத்து வைக்கணுங்கிற அவசியம் இல்லைனாலும் ஈவு இறக்கம் கருணையை மட்டும் கண்டிப்பா கழட்டி வச்சுட்டு வரணும்னு சொல்லுவாங்க. இப்பவும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. யுவர் ஆனர், இஃப் யூ ப்ளீஸ் அலோ மீ, ஐ வில் ஸ்டார்ட் வித் மை கிராஸ் எக்ஸாமினேஷன். ப்ரொசீட். தேங்க் யூ. வணக்கம் சார். செத்து போன வெங்கட்ரமணங்கிற நபர் உங்களுக்கு என்ன வேணும்? எங்க அப்பா சார். அவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ரோடு கிராஸ் பண்ணும்போது லாரி அடிச்சு இறந்துட்டாரு சார். எங்க சார் என்ன क्वेश्चन கேட்பாருன்னு நான் சொல்லட்டா? ஆக்சிடென்ட் ஆன பிளேஸ்ல உங்க ஊர் பேர் போட்டு ஏதாவது சைன் போர்டு இருந்துச்சா? அதான்ப்பா, உன்னுடைய ஊர் பேரை எழுதி போட்டு அம்புக்குறி காட்டி ஏதாவது போர்டு இருந்ததா? இல்லங்க. அந்த பிளேஸ்ல ஜீப்ரா கிராசிங் லைன் ஏதாவது இருந்துச்சா? அதான், இந்த ரோட்ல வெள்ள கோடு இருக்கும்ல, இங்க ரோடு கிராஸ் பண்ணலாம், அது மாதிரி ஏதாவது இருந்ததா? அந்த மாதிரி எதுவும் இல்ல சார். டிரைவர் ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல இருந்தானா? இல்ல சார். அப்புறம் அவன் என்ன தப்பு பண்ணா? எதுக்கு போட்டீங்க இந்த கேஸ்? ஸ்பீடா வந்து இடிச்சிட்டாரு சார். யுவர் ஆனர், அந்த ஹைவேக்கான ஸ்பீட் லிமிட் 100. ஆனா டிரைவர் 110 ஸ்பீட்ல வந்தாருன்னு தான் இந்த செக்ஷன் 304A நெக்லிஜென்ஸ் இன் டிரைவிங் சார்ஜஸ் போட்டு போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் செஞ்சிருக்காங்க. லாரியை சீஸ் பண்ண டைம்ல அதுக்குள்ள இருந்த மெட்டீரியல் வெயிட் 8.2 டன்ஸ்ங்க அதே போலீஸ் ஃபைனல் டிக்ளரேஷன்ல சொல்லிருக்காங்க. ஆனா அக்கார்டிங் டு தி கால்குலேஷன் ஆஃப் ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா பிரகாரம் 8.2 டன்ஸ் லோட் இருக்கிற லாரி போகக்கூடிய மேக்ஸிமம் ஸ்பீட் 80. சோ ஓவர் ஸ்பீடிங்க்கு சான்ஸ் இல்ல. இருக்கிற ஸ்பீட ஸ்லோ பண்ணனும்னா அங்க அந்த ஜீப்ரா கிராசிங்கோ இல்ல சைன் போர்டோ எதுவுமே இல்ல. ஹைவேல எந்தவித பிரிகாஷனரி மெஷர்ஸ் இல்லாத இடத்துல பெடஸ்ட்ரியன்ஸ் ரோட் கிராஸ் பண்றதே தப்பு. அப்படி இருக்கும்போது அலட்சியமா, பொறுப்பே இல்லாம, ரோட் சேஃப்டி ரூல்ஸ கொஞ்சம் கூட மதிக்காம வெங்கட்ரமண செஞ்ச தப்புக்கு லாரி டிரைவர் நாராயண எதுக்கு காம்பன்சேஷன் கட்டணும், எதுக்கு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மென்ட் பண்ணணும்? ப்ராசிக்யூட்டர் இதுக்கு பதில் சொன்னாருன்னா கேஸை கண்டினியூ பண்ணலாம். இல்லனா ஐ ரிக்வெஸ்ட் தி ஹானரபிள் கோர்ட் டு டிஸ்மிஸ் தி கேஸ் ஹியர் இட்செல்ஃப் and hand over the seized vehicle to the driver with immediate effect. Any questions? No, Your Honor. The prosecution has failed to prove section 304A and hence the case is dismissed. Thank you, my lord. உங்க சார் என்ன क्वेश्चन கேட்பாருன்னு தெரிஞ்ச தெளிவான ஆளு நீ. 3 வருஷமா அவர்கிட்ட வேலை செய்யற. உனக்கு என்ன ஒரு கேஸ் கூட தரல? எப்பா அங்க சுத்தி இங்க சுத்தி இப்ப நீயும் இங்கே வந்துட்டியா? அதுக்கு இல்ல. அவன் கரெக்ட்டா தான் வந்திருக்கான். நீ சொல்லு, இன்னைக்கு கேஸ் என்கிட்ட கொடுத்திருந்தா நானும் சேம் ஆர்குமென்ட் தான பண்ணிருப்பேன். பண்ணிருப்பேன். நானே கேட்கணும்னு வெயிட் பண்றாரா?
இப்போ ஆஃபீஸ்க்கு புது லேண்ட் டிஸ்ட்ரிபியூட் கேஸ் வந்திருக்குல்ல அதை நான் பண்ணட்டானு அவர்கிட்ட கேட்கறேன். அவர் சேம்பர்ல நல்ல மூட்ல இருக்கும்போது என்கிட்ட சொல்றியா? மெசேஜ் பண்ணவல. இது ஒரு லேண்ட் டிஸ்பியூட் கேஸ். நெக்ஸ்ட் வீக் ஹியரிங் வருது. யாரு டேக் அப் பண்றீங்க? முரளி சார், இப்போ உங்ககிட்ட என்ன கேஸ் இருக்கு? ஒரு செக் பவுன்ஸ், ஒரு ஃபேமிலி கோர்ட், ஒரு லேண்ட் டிஸ்பியூட், ஒரு 460 இருக்கு சார். ரமணா உங்ககிட்ட? சார் என்கிட்ட ஈவ்டீசிங் கேஸ் ஒன்று, ஃபைனான்ஷியல் ஃப்ராட் அண்ட் தெஃப்ட் கேஸ் ஒன்று இருக்கு சார். ஏமா கிருஷ்ணவேணி, சார். உனக்கு ரேப் கேஸ் வாய்தா உடனே வந்துட்டு இருக்குல்ல? ஆமா சார். இந்த கேஸை நானே எடுத்துக்கிறேன். கேரி ஆன். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லு. சார் நான் கூட இண்டிவிஜுவலா கேஸ் ஹேண்டில் பண்ணலாம்னு இருக்கேன் சார். நீங்க ஓகேனா நான் அந்த லேண்ட் டிஸ்ட்ரிபியூட் கேஸ் டேக் அப் பண்ணிக்கிறேன் சார். உனக்கு இண்டிவிஜுவலா கேஸ் தரதுல எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை தேஜா. ஹாப்பியா தருவேன். ஆனா கேஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்னு ஒரு क्वेश्चन கேட்கிறேன். நீ கரெக்டா பதில் சொல்லிட்டா கேஸ் கொடுக்குறேன். கேளுங்க சார். லிசன். ஒரு ட்ராக் மேல ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அதே ட்ராக்ல ஒரு மனுஷன் இருக்கான். நீ அந்த ட்ரெயினை ட்ராக் மாத்தி விடுற லீவர் கிட்ட நிக்கிற. நீ அந்த லீவரை இழுத்துன்னு வச்சுக்கோ, அந்த ட்ரெயின் வேற ட்ராக்குக்கு போயிடும். ஆனா அங்கேயும் 5 பேர் இருக்காங்க. அவங்க சத்துருவாங்க. நீ லீவரை இழுக்கலன்னு வச்சுக்கோ, இந்த ஒருத்தர் செத்து போயிடும். சோ இப்ப சொல்லு, இந்த ஒருத்தனை காப்பாத்துவியா இல்ல அந்த 5 பேரை காப்பாத்துவியா? சார் அந்த ஒருத்த உயிரை விட அந்த 5 பேர் உயிரை முக்கியம் இல்லை சார். ஸோ நான் 5 பேரை தான் காப்பாற்றுவேன் சார். என்னடாப்பா, என்ன விஷயம்? உன் புள்ள கூட கோர்ட்டு வாசல்ல நோட்டரி பண்ணிட்டு உன் புருஷ மாதிரியே வாழ்க்கையை ஓட்டுவான்னு பயந்துட்டா. பயப்படாத, உன் புள்ள இப்ப லாயராக போறான். ஏன் உன் மோகன் ராவ் உனக்கு கேஸ் கொடுத்துட்டாரா? ஆல்மோஸ்ட் கொடுத்த மாதிரி தான். அது என்னடா ஆல்மோஸ்ட்? ஒரு क्वेश्चन கேட்டாரு, அதுக்கு பதில் சொல்ல சொன்னாரு. உன் புள்ள தெளிவானவல்ல, டக்குன்னு சொல்லிட்டேன். கேஸ் கூட நாளைக்கு தந்துருவேன். நல்லது. சாப்பிட்டியா? இப்பதான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? நானும் சாப்பிட்டேன்டா. சார் அந்த கேஸ் பத்தி தேஜா, நீ அந்த ஒருத்தனை கொண்டுட்டு 5 பேரை காப்பாத்துவேன்னு சொன்னல? ஆமா சார். ஆக்சுவலா அந்த 5 பேரும் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் தேஜா. அவங்க கொஞ்சம் பேர் கொண்டுட்டாங்க. கேஸ் நடக்குது. கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். இப்ப சொல்லு, அந்த ஒருத்தனை காப்பாத்துவியா இல்ல 5 பேரை காப்பாத்துவியா? சார் அந்த 5 கிரிமினல்ஸை விட இந்த ஒரு அப்பாவி சிவிலியனோட உயிர் முக்கியம் இல்ல சார். சோ 5 பேரை கொண்டுட்டு ஒருத்தரை காப்பாத்துவேன் சார். பாப்போம். அந்த கிளர்க் கிட்ட காப்பி வாங்கிட்டு ஆபீஸ் வரேன் சார். அது அந்த கேஸ் நீ 5 பேரை கொண்டுட்டு ஒருத்தனை காப்பாத்துவேன்னு சொன்னல? ஆமா சார். 600 குடும்பம் வாழ்ற ஒரு லேண்ட் இருக்கு. அதை பிரைவேட் பார்ட்டிஸ்க்கு சாங்ஷன் பண்ற கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் 5 பேரை கொண்டு போட்டுட்டு அந்த ஃபேமிலிஸ் ரோட்டுக்கு வராம தடுத்துட்டாங்க. இப்போ அந்த ஃபேமிலிஸ்க்கு இந்த 5 பேர் முக்கியம் தேஜா. இப்ப என்ன பண்ணுவ? அந்த 5 பேரை காப்பாத்துவியா இல்ல ஒருத்தனை காப்பாத்துவியா? அந்த ஒருத்தனை கொண்டுட்டு 5 பேரையும் காப்பாத்துவேன் சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். அது கேஸ பத்தி சொல்றேன்னு சொன்னீங்க. அது அந்த 5 பேரை காப்பாத்திட்டு ஒருத்தனை கொல்லுவேன்னு சொன்னல? ஆமா சார். யோசிச்சு பார்த்ததுல அதான் கரெக்டா தோணுச்சு சார். இப்போ இந்த 5 பேரும் எந்த லேண்டுக்காக ரெபல்ஸா மாறினாங்களோ அந்த லேண்டை கொடுத்தது இந்த ஒருத்தர் கல்ல. அவன் அப்பா தான் தேஜா. இப்ப சொல்லு, யாரை காப்பாத்துவ? ஓயோசி. என்னடா, என்ன விசேஷம்? என்ன சொன்னாரு உன் சார் கேஸ பத்தி? கொடுத்துட்டாரா? இன்னும் இல்லம்மா. சரிப்பா, சாப்பிட்டியா? இல்ல சாப்பிடுறேன். என்னாச்சு, குரல் ஒரு மாதிரி இருக்கு? ஒண்ணு இல்லம்மா, நல்லா தான் இருக்கு. ஏதாவது சொன்னாரா மோகன் ராவ்? அப்பா எதுக்கு நோட்டரி பண்ணிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டினாருன்னு இப்ப புரியுதுமா. என்னது? ஒண்ணு இல்லம்மா, நான் அப்புறமா பேசுறேன். டேய் தேஜா. தேஜா சார், யாரோ வந்திருக்காங்க. சொல்லுங்க. இங்க தேஜாங்கிறது நான் தான் தேஜா. சொல்லுங்க சார். வைசாக்ல இருந்து ஃபோன் வைசாக். நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? உட்காருங்க. என்ன கேஸ் உங்களோடது? ரன்னிங் கேஸா? ட்ரையல் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? திங்கக்கிழமை ஃபைனல் ஜட்மெண்ட் சார். ஃபைனல் ஜட்மெண்டா? என்ன கேஸ் உங்களோடது? போக்சோவா? அக்யூஸ்ட் யாரு? என்னோட தம்பி தான் சார். எங்க? ரிமாண்ட்ல இருக்கா சார். ரிமாண்டா? ரிமாண்ட்னியா? ஃபைனல் ஜட்மெண்ட்ன்றீங்க, ரிமாண்ட்ன்றீங்க. கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே ரிமாண்ட்ல தான் சார் இருக்கான். அதுல பெயில் வந்தது இல்ல? வரல சார். அவன் 78 நாளா ரிமாண்ட்ல தான் சார் இருக்கான். சரி உட்காருங்க, நான் சார் கிட்ட பேசிட்டு வரேன். என்னப்பா? ஏண்டி பாத்தியா அவன? அந்த இன்டர்ல பாஸ் பண்ணா ஏதாவது டிகிரி படிக்க வைக்கலாம்னு நம்ம நினைச்சா நாளுக்கு நாள் புது பழக்கத்தை கொண்டு வந்து பெரிய ஆளாகிட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் அந்த இன்டர்நெட் கடையில உட்காருது. அந்த பொறுக்கிகளோட சுத்தி தான் இவனும் பொறுக்கி ஆகிறான். அந்த ரெட்டி பையில சொல்லணும், கல்யாணம் ஆகியும் ஏன் இவன் கூட சுத்தான்னு தெரியல. ஆனா இருப்பா, நியூ கூட காலத்துல என்ன பாது? என் வேலையை நான் பாக்குறேன், எனக்கு தேவையான நானே சம்பாதிக்கிறேன்ல. பெரிய வேலைடா. என்னடா வேலை பாக்குற? ஏய், வேலைக்கு போறோம்னு சொல்றதுக்கும் ஆபீஸ்க்கு போறோம்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா. ஒழுங்கா படிக்காம கண்ட தொழில் பண்றது நல்லாவா இருக்கு? என் வேலையை ஒன்னும் சொல்லாதீங்க.
கார்ப்பரேட் பிரான்ச்சுக்கு செகண்டரியா வர்க் பண்றோம். பிராண்ட் ப்ரமோஷன் வாங்குது. என் துணியை நானே தான் வாங்கிக்கிறேன். என் வண்டி இஎம்ஐ கூட நானே தான் கட்டிக்கிறேன். நான் உன்ன ஒண்ணுமே கேட்கல. நீ மட்டும் ஏன் படின்னு கேக்குற? ஏய் ஏன் பொழப்பு என்னவோ நாய் பொழப்பு. இவ்வளவு எவ்வளவு படிக்க வச்சாலும் நம்ம வீட்டுல இருக்க மாட்டா, வேற ஒருத்தன் வீட்டுக்கு போறவ. வீட்டுல படிச்சவன் ஒருத்தன் இல்லன்னா வீடு எப்பவும் இப்படிதான் இருக்கும். ஐயா பச்சவெல்லாம் பெரிய ஆளுங்கிறதா போய்ப்பா. இந்த லேண்ட் ஓனர் சூரிய நாராயணன் என்ன பச்சாரு? இவ்வளவு சம்பாதிக்கிறியா? ஏய் உனக்கு புத்தி சொன்னேன் பாரு, ஏன் புத்தி அடிக்கணும்? சீ. அம்மா போயிட்டு வரேன், ஜாக்கிரதை. ஏமா உன் புருஷனுக்கு நல்ல நாள் அது இதெல்லாம் இல்லையா? எப்ப பார்த்தாலும் திட்டணும். இங்க பாரு, எனக்கு என் புள்ள இது பண்ணாலும் தப்பில்ல, என் புருஷன் இது பண்ணாலும் தப்பில்ல. உங்களுக்குள்ள நீங்களே பேசிக்கோங்க. நல்ல தாய். நீங்க ஷாம்பு பாக்கெட் இல்லையே? காலியா இருக்கும்டா. உன் புருஷனுக்கு என்ன திட்ட நேரம் இருக்கும், ஷாம்பு பாக்கெட் வாங்கி வைக்க நேரம் இருக்காது. நீ போய் வாங்கிக்கோடா. ஷாம்பு பாக்கெட் இருக்கு. அங்கிள் கிரீட்டிங் கார்ட்ஸ் இவ்வளவுதான் இருக்கா? அதான் இருக்குமா. ஏய் மச்சான் செந்து, ஹாப்பி நியூ இயரா. ஹாப்பி நியூ இயரா. என்ன மாற போகுது இப்போ? கேலண்டர் தான் மாறும், கேரக்டர் எதுவும் மாறாது. எனக்கு தேவைதான். மோ சுடு தண்ணி வைக்கலையா? இல்லடா. ச்சே, அப்ப நான் பச்சை தண்ணியா குடிக்கிறது? இப்போ என்னாச்சு? வேணா வச்சுக்க. ஐயோ இதுல டைம் இல்ல, ஈவென்ட் இருக்கு. சரி சட்டையாவது இஸ்திரி பண்ணு. யாரு அவன்? கடையில ஓவரா பஞ்ச் டயலாக் விட்டுட்டு இருந்தான். யாருடி? சந்து அண்ணனா? அண்ணனா? எம்மோ அவ்வளவு க்ளோஸா? அது பக்கத்துல இருக்கார்ல, வீட்ல சின்ன சின்ன வேலை வந்து செய்வாரு. ஓ, அவன் நம்பர் இருக்கா உன்கிட்ட? இருக்கு. எங்க கொஞ்சம் காட்டு பார்க்கலாம். எதுக்கு? ஏய் குட்ரி, வேணாம். குட்ரிங்கறல. டேய், ஹாப்பி நியூ இயர் சொன்னா ஹாப்பி நியூ இயர்னு சொல்லாம எதுக்குடா உனக்கு பஞ்ச் டயலாக்? ஏய் கோயல யார் நீ? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? அவுத்து போட்டு நிக்க. ஷர்ட் போடுற பழக்கம் இல்லையா? உனக்கு என்ன? ரித்திக் ரோஷன் பாடி நினைப்போ. முதல்ல ஷர்ட் போடு, அப்புறம் வீணா போன பஞ்ச போடு. ஏய் எங்க இருந்து பேசுற நீ? ஏய் என்னடி நீ? ஏன் இப்படி பண்ண? பண்ணது என் ஃப்ரெண்ட்னு சந்து எனக்கு தெரிஞ்சது. எப்படி தெரியும்? நீ சொல்லுவியா? நான் ஏண்டி சொல்ல போறேன்? ஏண்டி நீங்க சொல்லுவீங்களா? நாங்க சொல்ல மாட்டோம். அப்புறம் என்னடி உட்காரு. உனக்கு என்னடி, நீ 35 கிலோமீட்டர் தள்ளி இருக்க, நான் பக்கத்துல இருக்கேன். எதுனாலும் நான் தான் மாட்டுவேன். ஒண்ணும் ஆகாதடி. ஓடி. உட்காரு ஒழுங்கா.